இந்துமதியோட படுக்கை அறைக்கு எதிர் வீட்டு பையன் சஞ்சீவ் நுழைஞ்சு அவளை கட்டி பிடிக்கிறான். இந்துமதிக்கு கோவம் வந்துருச்சு. ஓங்கி அரைஞ்சிட்டா. அவளுக்கு ஆண்கள் மேலேயே நம்பிக்கையே கிடையாது. அவன் நம்புற ஒரே ஆண் தன் கூட பிறந்த அண்ணன் சலாம் மட்டும்தான். ஆனா அந்த சலாம் என்ன செய்யறான்னா, தங்கச்சி வீட்ல இல்லாத நேரமா பார்த்து வீட்டு வேலைக்காரி திலகத்தை கட்டி பிடிக்கலான்னு போறான். மணி ராத்திரி 8:40 ஆகுது. 10 மணிக்கு தான் தங்கச்சி வருவான்னு இவனுக்கு தெரியும். வேலைக்காரிய போய் கட்டி பிடிச்சிட்டான். எந்த தைரியத்துல கட்டி பிடிக்கிறான்னா, இந்த வேலைக்காரி திலகத்தை இதுக்கு முந்தின நாள் அந்த வீட்ல வேலை செய்ற வேலைக்காரன் செவிடன் போய் கட்டி பிடிச்சிருப்பான். அப்போ திலகம் செவிடன தள்ளி விட்டுருப்பான். இத இந்த முதலாளி சலாம் தூரத்துல இருந்து பார்த்திருப்பான். அப்போ திலகா போய் சொல்லுவா சலாம் கிட்ட, "அவன் தெரியாம கட்டி பிடிச்சிட்டான். மன்னிச்சு விட்டுறலாம்" அப்படின்ட்டு. இப்போ இவனுக்கு என்ன தைரியம்னா, வேலைக்காரனையே மன்னிச்சு விடலான்னு சொல்லும்போது, நம்ம முதலாளி நம்ம போய் கட்டி பிடிச்சா எதுவும் சொல்ல மாட்டாங்கிற தைரியத்துல போய் கட்டி பிடிச்சிட்டான். இந்த தள்ளிவிடப்பட்ட செவிடனுக்கு ஒரு மன உறுத்தல். என்ன செய்றான்னா, எதிர் வீட்டு சஞ்சீவ போய் பார்க்குறான். சஞ்சீவ் கிட்ட சொல்றான், "உங்க கால அமுக்கி விடுறேன். ஒரு நாளனா காசு கிடைக்குமான்னு?" கேட்குறான். ஏன்னு சஞ்சீவ் கேட்குறான். அதுக்கு சொல்றான், "நான் திலகத்த அனுமதி இல்லாம கட்டி புடிச்சுட்டேன். ஒரு பொண்ண அனுமதி இல்லாம கட்டி பிடிக்கிறது தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாளனா காசு குடுத்தா ஏதாவது அவளுக்கு வாங்கி குடுத்து நான் மன்னிப்பு கேட்பேன்" அப்படின்னு சொல்றான். சஞ்சீவ் உடனே எட்டனா காசு எடுத்து குடுக்குறான். ஏன்னா, இவனும் இந்துமதிய அனுமதி இல்லாம கட்டி பிடிச்சான்ல. ஒரு வேலைக்காரன் சொல்லி தெரியுது. ஒரு பொண்ணு அனுமதி இல்லாம தொடக்கூட கூடாது அப்படின்னு. இப்ப சஞ்சீவுக்கும் மனசுல என்னன்னா, இந்துமதிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. இந்துமதிய பார்க்க கோவிலுக்கு போறான். இந்துமதி கோவிலுக்கு வெளியில வந்து அவளோட செருப்பு எங்கன்னு தேடிட்டு இருக்கா. அப்போ சஞ்சீவ் அந்த செருப்ப கையால எடுத்துட்டு வந்து அவ கால் கிட்ட போடுறான். "ஏன் அப்படி பண்றன்னு?" இந்துமதி கேட்கிறா. சொல்றான், "உன்ன அனுமதி இல்லாம நான் கட்டி பிடிச்சுட்டேன். அதுக்காக உன் கால தொட்டு மன்னிப்பு கேட்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ காலத்தோட அனுமதிக்கலன்னா என்ன பண்றது? அதனால உன் கால் செருப்ப தொட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு" சொல்றான். அவளுக்கு ஒரு சின்ன சிரிப்பு. அவளுக்கு என்னதான் ஆண்கள பிடிக்காம இருந்தாலும், சஞ்சீவ் மேல ஒரு பிரியம் இருந்திருக்கு. சஞ்சீவோட சிகரெட் லைட்டர தான் தலையணைக்கு அடியில ஒளிச்செல்லாம் வச்சிருப்பா. சரி, இவன் நம்மள லவ் பண்றாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சஞ்சீவும் போய் கட்டி பிடிச்சிருப்பான். இது ஒரு பக்கம் இருந்தாலும், செவிடன் நாளனாக்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு திலகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போறான். ஆனா திலகம் அந்த கதவ திறந்துட்டு சேலையெல்லாம் சரி பண்ணிட்டு வெளியில வரா. பின்னாடி சலாம் வரான். இவங்களுக்குள்ள ஏதோ தப்பு நடந்திருக்குங்கிறத செவிடன் புரிஞ்சுக்கிறான். செவிடன் ரொம்ப தீவிரமா திலகத்த காதலிச்சவன். திலகத்து பேர நெஞ்சிலேயே பச்சை குத்தி வச்சிருப்பான். ஆனா திலகத்த இந்த நிலைமையில பார்த்ததும், அவன் மனசுல இருந்த காதலும், கையில இருந்த மல்லிகை பூவும் அப்படியே மண்ணுல விழுது. மல்லிப்பூ வாங்கி கொடுத்து மன்னிப்பு கேட்க போறேன். வேலைக்காரி திலகம், முதலாளி சலாம் 2 பேரும் ரூம்குள்ளே தப்பு பண்ணிட்டு வெளியில் வரும்போது செவிடன் பார்த்துடுறான். செவிடன் ரொம்ப ஆசையாக விரும்பின பொண்ணு தான் அந்த திலகம். மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்திருப்பான். மனசுடைஞ்சு அதை அப்படியே கீழே போட்டுட்டு அங்கேருந்து செவிடன் கிளம்பிடுறான். ஒரு நாள் திலகா கர்ப்பமாகறா. அந்த விஷயம் சலாமோட தங்கச்சி இந்துமதிக்கு தெரிய வருது. சலாம் என்ன பண்ணியிருப்பான்னா, எதிர் வீட்டு சஞ்சீவ் யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரேவை எடுத்துகிட்டு வந்து வேலைக்காரி திலகம் மேலே தெளிச்சிருப்பான். இதனால் இந்து இப்போ என்ன நினைக்கிறான்னா, வேலைக்காரி மேலேயும் இதே வாசம் வருது, எதிர் வீட்டு சஞ்சீவ் மேலேயும் இதே வாசம் வருதுன்னா சஞ்சீவ் தான் கர்ப்பத்துக்கு காரணமாக இருப்பானோ அப்படின்னு சலாம் கிட்ட சொல்கிறான். சலாம் திட்டம் போட்டதே அதுதான். அதுக்காக தான் ஸ்ப்ரேவே அடித்தான். இப்போ சலாம் 2 விஷயம் பண்ண போகிறான். ஒன்று, அந்த பாடி ஸ்ப்ரேவை ஒளிச்சு வைக்க போகிறான். இன்னொன்று, திலகாவை வீட்டை விட்டு அனுப்ப போகிறான். நேராக வரான், பாடி ஸ்ப்ரேவை எடுத்து சாக்கடைகளை போட்டு மூடிடுறான். ராத்திரி திலகாட்ட போய் சொல்கிறான், "இந்த கர்ப்பத்துக்கு காரணம் செவிடந்தான்னு சொல்லி நீ மாற்றி சொல்லணும். என்னை நீ சொன்னா எனக்கே நீ எதிரி ஆகிடுவேன்னு" மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். திலகா மனசுடைஞ்சு போயிட்டா. ராத்திரி தூக்கம் வரல, அழுவுறா. அந்த ராத்திரி சஞ்சீவ் வீட்டுக்கு போயிட்டு சஞ்சீவோட காலில் விழுந்து அழுவுறா. "நீ தான் சலாம் கூட என்னை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு" எல்லாம் பேசிட்டு வெளியில் வரும்போது இந்துமதி அங்கேருந்து வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துடுறான். ஏற்கனவே சந்தேகப்பட்ட இந்துமதி ராத்திரியில் இவங்க 2 பேரையும் பார்த்ததும் பொய்யா இவளுக்கு இவளே உறுதிப்படுத்திக்கிறா. இதுதான் உண்மையாக இருக்கும்ன்ட்டு அங்கேருந்து போயிடுறா. மறுநாள் சஞ்சீவ் போயிட்டு சலாம் கிட்ட சொல்கிறான், "நீ தான் திலகவதியை இப்படி பண்ணியிருக்க, நீ தான் அதனால் கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு. ஆனால் அவன் மறுக்கிறான். "நான் இதை பண்ணலை, செவிடன் தான் இதை பண்ணுனா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா செவிடனோட சட்டையை திறந்து பாரு, நெஞ்சில் திலகம்னு அவன் பச்சை குத்திருப்பான்" அப்படின்னு சொன்னதும் செவிடனை அடிக்கிறதுக்காக சஞ்சீவ் போகிறான். சட்டையை பிடிச்சி கேட்குறான். அப்போ செவிடன் சொல்கிறான், "திலகாட்ட போய் கேளு, நான் தானே அவள் சொல்லட்டும், என்னை நீ இங்கேவே வெட்டி போட்டுரு. எனக்கு அவன்னா ரொம்ப பிடிக்கும். அவன் நிழலை கூட பூஜை பண்ணி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவளை போய் நான் அழ விடுவேனா? அவள் அழுதாலே நான் துடிச்சு போயிடுவேன். அவன் நினப்பு என்கிட்டே இருக்கட்டும் தான் நெஞ்சில் நான் பச்சை குத்தினான்னு" சொல்கிறான். இப்போ சஞ்சீவுக்கு புரிஞ்சிச்சு தப்பு பண்ணது சலாம் தான். செவிடன்கிட்ட கூப்பிட்டு சஞ்சீவ் சொல்கிறான், "நீ தான் அவன் ஒத்துக்கிட்டு வர்ற நாள் வரைக்கும் திலகாவை பார்த்துக்கணுன்னு ஒரு தனி வீடு எடுத்து திலகாவையும் செவிடனையும் இவன் தங்க வைக்கிறான். செவிடன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் தெளித்து கூட்டிடுவான். இவள் தரையில் படுக்கக்கூடாதுன்னு கட்டிலெலாம் பின்னி போட்டு படுக்க வைப்பான். இவளை தூங்க வச்சுட்டு தூங்காமல் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஊரே எதிர்த்து வந்தாலும் அவளுக்காக அங்கே அவன் நின்றுக்கிட்டு இருப்பான். முன்னாடி ஒரு நாள் சலாம் குளிக்க போகிறப்போ திலகாவை துண்டு எடுத்துருவான்னு கூப்பிட்டு திலகா கையை அப்படியே இறுக்கி பிடிச்சிப்பான். அதே நாள் அந்த திலகா சாப்பிடவான்னு செவிடனை கூப்பிடும்போது
அந்த திலகாவோட அழுக்கு கை செவடனோட சட்டையில் பட்டுரும். அந்த அழுக்கை கூட செவடன் அழகாக தொட்டு பார்ப்பான். அவளை தொட்ட அந்த சலாமோட கைக்கும் அழுக்க தொட்ட இந்த செவடனோட கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி இவ அழும்போது கூட நீ அழாத அப்படின்னு தான் கையில் இருக்கிற துண்டை எடுத்து கொடுத்து தொடச்சிக்கோன்னு சொல்கிறான் செவடன். இந்த காதல் இந்த திலகாவுக்கு இனிமையாச்சும் புரியுமா? பார்க்கலாம். அழாத, கண்ணை தொடச்சிக்க. திலகா வீட்டில் தனியாக தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐயாவூ அப்படின்னு ஒருத்தவன் அவளை கெடுக்கிறதுக்காக வரான். எரிஞ்சிட்டு இருக்கிற விறகு கட்டையை பிடுங்கி அவனை விரட்டி அடிக்கிறா திலகா. செவடன் வந்ததும் திலகா அந்த விஷயத்த சொல்கிறா. செவடனுக்கு கோபம் வந்து அவனை பிடிச்சி அடின்னு அடித்து பொழந்துட்டான். திலகாவை தொடலான்னு நினச்சதுக்கே எனக்கு இவ்வளோ கோபம் வருது. திலகாவை ஒருத்தவன் ஏமாற்றி கர்ப்பமாக்கி கைவிட்டுட்டு போயிட்டான், சலாம்னு ஒருத்தவன். அந்த சலாம் வண்டியில் போயிட்டு இருக்கிறத இந்த செவடன் இப்போ பார்க்குறான். எவ்வளோ கோவம் வரணும் இவனுக்கு. ஆனால் இவன் கோவப்படலை. ஏன்னா அந்த சலாமை தான் இந்த திலகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அவனை அடித்து இந்த திலகா அழுதுட்டான்னா அது இந்த செவடனால் தாங்கிக்க முடியாதே. அதனால் ஒரு நாய்க்குட்டி மாதிரி பதுங்கி அந்த வண்டி பின்னாடி போய் அந்த சலாம் கிட்ட கெஞ்சிறான். ஐயா, இந்த மாதிரி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம், இவ கர்ப்பமாக இருக்கால, டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்க, சிவப்பு மாத்திரை டீ கொடுக்கும்போது நான் கொடுத்துருவேன், சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிரப் கொடுக்கணுமா, அப்போ தான் குழந்தை நல்லா பிறக்குமா, இவள் உங்கள் வீட்டு வாசல்லையே வந்து நின்றுக்கிட்டு இருப்பா, நீங்கள் ஏன் கண்டுக்கவே மாட்டீங்க, இவளை எப்போ வந்து கூப்பிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சும்போது இறக்கமே இல்லாத அந்த சலாம் செருப்பு காலோட அவனை எட்டி உதைக்கிறான். தூரத்துலேருந்து திலகா அதை பார்க்குறான். மனசு அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் திலகாவுக்கு குழந்தை பிறந்துடுது. ஒரு ராத்திரி நேரம் குழந்தை பக்கத்தில் படுத்துக்கிட்டு திலகா அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த அழுக சத்தம் செவடனோட காதில் விழுந்துடுது. அவன் வெளியில் படுத்திருக்கான். இந்த சலாம் செருப்பு காலோட எட்டி உதைச்சது கூட அவனுக்கு வலிக்கலை. ஆனால் அவனுக்காக இவ இப்போ அழுதுகிட்டு இருக்காள், அந்த அழுகை இவனுக்கு வலிக்குது. உடனே அன்னைக்கு ராத்திரியே கிளம்பி சலாம் வீட்டுக்கு போயிட்டு அருவாளை வச்சு மிரட்டுறான். நீ அவளை ஏற்றுக்கலைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு. பயந்து போன சலாம் தான் தங்கச்சி இந்துமதி, ஃப்ரெண்டு சஞ்சீவெல்லாம் கூப்பிட்டு நான் தான் திலகாவை கர்ப்பமாக்குனா நாளைக்கு காலையில் போய் அவளை மனசார ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுறான். இந்த விஷயத்தை சஞ்சீவ் சொல்கிறதுக்காக திலகாவையும் செவடனையும் தேடி வரான். செவடன் அந்த குழந்தைய அழகாக தாளாட்டி தூங்க வச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை சஞ்சீவ் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு திலகாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அன்னைக்கு ராத்திரியும் அந்த வீட்டில் அழுக சத்தம். அதான் ஒன்று சேர போகிறாங்களே, ஏன் அழுக சத்தம்னா இது செவடனோட அழுக சத்தம். யாரு காதலையும் விழாது. தன் காதலி திலகா நம்மளை விட்டு போக போகிறா. இனி அவனும் அவளோட கைப்பட்டு கரையான அந்த டிஷர்ட் மட்டும்தான் அங்கே தனியாக இருக்க போகுது. மறுநாள் விடிஞ்சிருச்சு. சலாம், இந்துமதி எல்லாரும் வராங்க, பெரியவங்களாம். அப்போது திலகா சொல்கிறா, குழந்தைக்கு உயிர் கொடுத்துட்டதுனால நீ புருஷனாயிட முடியாது, குழந்தையும் என்னையும் உயிரை மாதிரி பார்த்துக்கிட்டாரே, தூங்காமல் கொள்ளாமல் இத்தனை நாளா, இவர் தான் என் புருஷன்னு அந்த செவடனை கை காட்டுறா திலகா. புருஷன்றவன் அயோக்கியனா கூட இருக்கலாம், ஆனால் கஷ்ட காலத்தில் விட்டுட்டு போகிற கோழையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை விரட்டி அடிக்கிறா. முறையாக இந்த செவடனை இவ பார்க்கும்போது காமெடியன் மாதிரி அவள் கண்ணுக்கு இவன் தெரிஞ்சிருப்பான். ஆனால் இப்போ அந்த செவடன் தான் கதாநாயகன் அவளுக்கு. அழாத, கண்ணை தொடச்சிக்க. இலக்கம் கண்ணு கலங்கினா என் மனசை துடிச்சு பாடியா.